Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி செக்டார் தவிர நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 25,014 பாயிண்ட்ஸ், 235 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், கிட்டத்தட்ட 0.93% அடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் 81,688 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு, 808 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 383 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க, 51,462 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 41,912 பாயிண்ட்ஸில் இருக்குது, 149 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இன்னைக்கு நிஃப்டி ஐடி செக்டார் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் அந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது டிஏஎஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து 20,286 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. செல் வேல்யூ பார்க்கும்போது 11,381 கோடியாக இருக்குது. அதே நெட் பையஸாக இருந்திருக்காங்க மார்க்கெட்டில் 8,905 கோடிக்கு டிஏஎஸ் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 14,524 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 24,421 கோடி விற்றுருக்காங்க. ஸோ நெட் செல்லஸாக இருக்கிறாங்க 9,896 கோடிக்கு மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு, மிச்சம் எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணும்போது பெரிய அளவில் நெகட்டிவ் இருந்தது இந்த ஆட்டோ செக்டார் தான். அவங்க 3வது பிளேஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது இன்னைக்கு கன்சியூமர் செக்மெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி விழுந்திருக்கு. 1.61% வந்து கன்சியூமர் செக்மெண்ட்ல அடி விழுந்திருக்கு. பிஎஸ்யூ பேங்க் செக்டார் மட்டும் 0.16% பாசிட்டிவ்ல இருக்கு, மிச்சம் எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல இருக்கு. நண்பர்களே, உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லுங்க. இன்னைக்கு மட்டுமே என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 0.69% வந்து பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக விழுந்திருக்கு என்னோட போர்ட்ஃபோலியோல. உங்களோட போர்ட்ஃபோலியோ கண்டிஷனாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 930 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூகேல அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேல்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்தில் செப்டம்பரில் பார்க்கும்போது 10,807 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். அதே ஜாகுவார் சேல்ஸ் வந்து 1,814 யூனிட்ஸாக இருக்குது, 10% வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். லேண்ட் ரோவர் வந்து 47% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8,933 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, இயர் ஆன் இயர் பேஸில் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே ஆகஸ்ட்டில் வந்து 2,681 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, ஜூலையில் 6,121 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டொமஸ்டிக்கில் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 15% கீழே விழுந்துருந்துச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்களுக்கு 23% டிக்ளைன் ஆயிருந்துச்சு. பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருந்துச்சு, கிட்டத்தட்ட 44,809 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்க சேம் வந்து லாஸ்ட் இயரில். இப்போ அது 41,063 யூனிட்ஸ் ஆட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 930 ரூபாவில் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் டாடா மோட்டார்ஸில். ஸ்லோவாக ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு 900 கீழே வர பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது டாடா மோட்டார்ஸில். 900 பிரேக் பண்ணி கீழே வர ஒரு 850 வரைக்கும் வர இந்த டாடா மோட்டார்ஸில் வாய்ப்புகள் இருக்குது, பட் அதுக்கு வெயிட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் 30 டேஸில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 15% மேலே கிராஷ் ஆயிருக்கு டாடா மோட்டார்ஸ். ஸோ வெயிட் பண்ணால் டாடா மோட்டார்ஸ் ஒரு 900 கீழே வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் முத்தூட் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. 1,930 ரூபாவில் இருக்குது. இது கன்சிடர் பண்ணது 1,300 கன்சிடர் பண்ண 2,000 ரூபாலாம் தாண்டி போச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸில் வாய்ப்புகள் இல்லை. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் வாங்குற ஐடியாவில் இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கு நேர்பாதியாக இருக்கிற அதாவது அதே செக்டார் பிஸ்னஸில் இருக்கிற அந்த மணப்புரம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 189 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 175 ரூபா அந்த ரேஞ்செலாம் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மணப்புரன்ஸில். ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். இப்போ முத்தூட் ஃபினான்ஸில் வந்து இப்போ கையேற்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலியாக இருக்குது. 1,300 கன்சிடர் பண்ணது 2,000 ரூபாலாம் தாண்டி போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு முத்தூட் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுங்கள். அதே செக்டார் பிஸ்னஸில் இருக்க மணப்புரம் ஃபினான்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், பட் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ 189 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாக். இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அது கொஞ்சம் இறங்க வாய்ப்புகள் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸில். ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 830 ரூபாவில் கன்சிடர் பண்ணது 1,639 ரூபா வந்தாச்சு நாட்கோ ஃபார்மா. ஆனால் அதுலேருந்து இப்போ இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 300 ரூபா பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு நாட்கோ ஃபார்மா. இன்னைக்கு 1,353 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாட்கோ ஃபார்மா. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார்மா செக்டரில் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு கிடைக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அது 1,600 ரூபாவில் இருக்கும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து டபுள் பர்சன்டேஜ் 2x அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் கை வைக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். அந்த சமயத்தில் அண்டர் வேல்யூடாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 300 ரூபா இறங்கி இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க நாட்கோ ஃபார்மாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ். ரீசெண்டாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் போனஸ் அடுத்தது டிவிடெண்ட் எல்லாமே கொடுத்தாங்க வருண் பிவரேஜஸ்.
இதில் அது மட்டும் இல்லாமல் வருண் பெவரேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிட்டி இப்போ பை கால் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 578 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5% அடிச்சிருந்தாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 578 ரூபாவில் இருக்க ஸ்டாக் ப்ரைஸுக்கு சிட்டி வந்து இப்போ பை கால் கொடுக்குறாங்க. டார்கெட் வந்து அவங்க சொல்கிறது 800 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பை கால் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் HSBC என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 750 ரூபா வந்து 780 ரூபா வந்து பை காலுடன் ஒரு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க வருண் பெவரேஜஸுக்கு. பட் வருண் பெவரேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36% வரைக்கும் அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க இந்த ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே. பட் இப்போதைக்கு வருண் பெவரேஜஸில் நம்ம உள்ள ரீஎன்ட்ரி ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்க முடியாது. இது வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு வேணால் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தெரியலாம். ஏன்னா அது வந்து இப்போ வந்து பார்க்கும்போது நல்லாவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் SBI கார்ட்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 743 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஜெஃப்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பை கால் கொடுக்குறாங்க. ஒரு 795 ரூபா வரைக்கும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க. பை கால் இல்லை, ஹோல்ட் கால் வந்து பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் SBI கார்ட்ஸ் ரீசெண்டாக சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. SBI கார்டு வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. அவங்களோட அந்த கிறிஸ்ஃப்ளையர் கிரெடிட் கார்டு, அந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு சம்மந்தமாட்ட அதை அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்திருந்தாங்க. ஸோ ஓவரால் இது வந்து SBI கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கெயிலும் AM கிரீனும் அவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் வராங்க. இந்தியாவில் ஹைப்ரிட் ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் 2.5 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கெயிலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AM கிரீன் அந்த கம்பெனியும் சேர்த்து தான் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோராட்டு கெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த MG வின்சார் EV இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 24 ஹவர்ஸில் வந்து 15,176 யூனிட்ஸ் வந்து புக்கிங்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த MG வின்சார் காருக்கு. ஸோ இது வந்து JSW MG மோட்டார்ஸ் அந்த கம்பெனியில் உள்ளது. ஒரு SUV செக்மெண்ட்டில் தான் வருது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.99 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து MG மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. JSW MG மோட்டாரும் விஷன் மெக்கட்ரானிக்ஸும் வந்து சேர்ந்து வந்து 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது விஷன் மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து இந்த செகண்ட் லைஃப் பேட்டரிஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. UPS பேக்கப் சொல்யூஷன், அதாவது EV பேட்டரிஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது MG மோட்டார்ஸ் ப்ளஸ் வந்து விஷன் மெக்கட்ரானிக்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்க்ல வந்து அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் க்ரீனில் தான் இருந்துச்சு, மார்க்கெட்டே கீழே விழுந்த சமயம்னாலும். ஸோ HDFC பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த MSCI அந்த வெயிட்டேஜ் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செகண்ட் ஃபேஸில் ஒரு $1.8 பில்லியன் வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களோட வெயிட்டேஜ் வந்து இந்த MSCI இண்டிசஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நோமா ரிசர்ச் சொல்கிறது இவங்களுக்கு ஒரு $1.8 பில்லியன் வரைக்கும் இந்த நவம்பரில் வந்து ஃபாரின் இன்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி HDFC பேங்க்குக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. இது HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1690 வரைக்கும் போச்சு HDFC பேங்க். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணாங்க. 1657 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணாங்க HDFC பேங்க் பார்க்கும்போது. ஆக்சுவலி HDFC பேங்க்ல மார்கன் ஸ்டான்லி அது மட்டும் இல்லாமல் சிட்டின்னு நினைக்கிறேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 755 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மோராட் இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்தியா ONGC ஸ்டாக் இதெல்லாமே ரைஸ் ஆயிருந்துச்சு. ONGC பார்க்கும்போது 1% அப்பு, ஆயில் இந்தியா பார்க்கும்போது 6% அப்பு. ONGC 295 ரூபா, ஆயில் இந்தியா 572 ரூபா இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி இது எப்படி பாசிபிள்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி குளோபல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இந்த குரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் வீக்காக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த ஆயில் செக்டர் ஸ்டாக்ஸ் குறிப்பாக BPCL HPCL எல்லாம் அடிக்கிறாங்க. ஆனால் ஆயில் இந்தியா ONGC மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ அதான் நம்புறது. ஷேர் மார்க்கெட் எப்போ எப்படி விளையாடுன்னு தெரியாது. அது மாதிரி தான் அன்றைக்கி இந்த ஆயில் இந்தியாவும் ONGC செக்டர் ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆனது வந்து அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. இது வந்து ஆயில் இந்தியா ONGC ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ் வந்து அவங்களோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபெடரல் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெபாசிட் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2.69 lakh crore இருக்கு. அதே கஸ்டமர் டெபாசிட், அதாவது எக்ஸ்க்ளூடிங் இன்டர் பேங்க் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், அது வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.53 lakh crore இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து 11.5% இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80,923 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க. கிராஸ் அட்வான்சஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.33 lakh crore இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த கிரெடிட் புக் வந்து ரீட்டைல் கிரெடிட் புக் வந்து 23% growthல இருக்கு. ஹோல்சேல் கிரெடிட் புக் அது வந்து 13% growthல இருக்கு. ரீட்டைல் டு ஹோல்சேல் கிரெடிட் ரேஷியோ 57:43 அந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது
டோட்டல் டெபாசிட் 1.1%, ஒரு மார்ஜினல் லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது. கிராஸ் அட்வான்சஸ் வந்து 4.3% வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிக் சேலஞ்சஸ் எல்லாமே தாண்டி இவங்க ஒரு ஸ்டேபிள் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 193 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட லாஸ்ட் கன்சிடரேஷன் 150 ரூபா. ஸோ வெயிட் பண்ணலாம், இப்போதைக்கு ஃபெடரல் பேங்க்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீ ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் ப்ரைஸில் வந்து என்ன மொமெண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து எகைன் ஃபெடரல் பேங்க்ல என்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் Q2 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. லோன் அண்ட் அட்வான்சஸ் 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.22 lakh crore இருக்குன்னு சொல்றாங்க. கஸ்டமர் டெபாசிட் 1,64,726 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க. 32.2% growth காஞ்சிருக்கு. காசா டெபாசிட்ஸ் வந்து 1,09,345 கோடியா இருக்கு, 37.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 48.9% இருக்கு, அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 46.4% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. கிரைசில் அண்ட் கேர் வந்து இந்த லாங் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங் வந்து AA ஸ்டேபிள் வந்து சொல்றாங்க, AA+ ஸ்டேபிள் சொல்றாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 71.83 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 70 ரூபா பிரேக் பண்ணி ஒரு 65 ரூபாலாம் வரும்னு நினைக்கிறேன். 65 ரூபா 67 ரூபா அந்த ரேஞ்சிலாம் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. அது 70 ரூபா பிரேக் பண்ணி கீழே வரும்போது ஐடிஎஃப்சி பேங்க்ல வாங்கலாமா எகைன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். மோராட் இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் Q2 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெட் அட்வான்சஸ் 3,56,980 கோடியா இருக்கு, 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் அட்வான்சஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,12,704 கோடியா இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த குவார்டரில் பார்த்தீங்கன்னா அது 35.9% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 39.4% இருக்கு. முந்தின குவார்டர்ல 36.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த காசா குறைஞ்சிருக்கு. ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு ஃபிளாட்டா இருந்துச்சு, 1,385 ரூபா சம்திங்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இண்டஸ்இண்ட் பேங்க். லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது 2,171 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் 2% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மோராட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் போஸ்ட் பண்ண Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் IPO, இதோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா $9 பில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. $3.3 பில்லியன் பார்த்தீங்கன்னா அவங்களோட IPO வராங்க. ஸோ அது வந்து 20,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ 17.5% வரைக்கும் அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் அந்த கொரியன் கார் மேக்கராக இருக்க ஹியூண்டாய் வந்து விற்க இருக்கிறாங்க. ஸோ IPO வந்து பார்த்தீங்கன்னா October 14 ஓப்பன் ஆகி October 16 க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் டேட் வந்து October 22 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மோராட் இது வந்து ஹியூண்டாய் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆரும் NTPC வித்யுத் வைப்பர் நிகம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருமே சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சோலார் பவர் யூசேஜ் வந்து அடுத்தது இந்த ஹெல்த் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஹெல்த் கேர் ரிசர்ச் செக்டரில் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி அடாப்ஷன் வந்து பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த கொலாபரேஷன் சொல்கிறாங்க. இது வந்து NTPCயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.